படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். நீ ஒருவேளை யோசிக்கலாம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ போராடி கொண்டு இருக்கிறேன், இவ்வளோ பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறேனே, இதை யாரும் அறிந்ததில்லையோ என்று சொல்லி அது சொல்லுகிறார். என் ஜனம் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மை காண்கிற தேவன் பாருங்க, அங்க யாத்திரா 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள். இன்றைக்கு அநேக காரியங்கள் தேவ பிள்ளைகளை அப்படியே ஒடுக்கி உட்கார வைத்திருக்கிறது, அப்படியே ஒடுக்கி வைத்திருக்கிறது. செயல்பட முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் என்ன செய்திருக்கிறதா, இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஒடுக்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் உபத்திரவப்படுகிறதை பார்க்கிறேன், என் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். பார்த்தவர் என்ன செய்தார் என்று போடப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு பெரிய விடுதலைக்கான ஒரு திட்டத்தை, அந்த ஒடுக்குதலிலிருந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாய் ஒரு விடுதலையின் திட்டத்தை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். ஒரு மீட்பின் இரட்சகரை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மீட்கும்படியாக அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு நேராக அவர்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் கர்த்தர் அன்றைக்கு என்ன செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு மீட்பரை, ஒரு இரட்சகரை எழுப்பினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், அல்லேலூயா, நமக்காக காரியங்களை செய்கிற தேவன், சூழல்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாய், ஒரு வெற்றிக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதற்கான எல்லாவற்றையும் அவரே என்ன செய்வாரா, உண்டாக்கி தருவார். பாருங்க, அங்கே வாசிக்கிறேன் என்னோடு கூட லேவியராமத்தின் புத்தகம் 26:9. லேவியராமத்தின் புத்தகம் 26:9 அவர் சொல்லும்போது சொன்னார், அவர்களோடு கூட அவர் பேசுகிற போது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டான அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிற போது அவர்கள் பெருகி போகாதபடிக்கு, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இராதபடிக்கு, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். பார்வோனும் அவனோடு கூட இருந்தவர்களோ செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 பேர் 1000 செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன், நான் உங்க மேல கண்ணோக்கமாய் இருக்கிறேன், நான் உங்களை என்ன செய்வேன், பலுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகி, நான் ஒரு உடன்படிக்கை உங்களோடு கூட செய்திருக்கிறேன், உங்கள் முற்பிதாக்களோடு கூட பண்ணினேன், அந்த உடன்படிக்கை நான் என்ன செய்வேன், திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டான எல்லா சூழல்களிலும் கர்த்தர் நம்ம எப்படி நடத்துவாரா, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம என்ன செய்கிறாரா, பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பார்த்து கொண்டு இருக்கிறவர் எல்லா சூழல்களை தாண்டி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.